Welcome to Quality Academy classes. Real numbers la exercise 1.1 start பண்றதுக்கு முன்னாடி Euclid's division lemma பத்தி ஒரு சின்ன introduction பார்த்துக்கலாம். 7 ஒரு நம்பர் இருக்கு நம்மகிட்ட 2 ஆல டிவைட் பண்றோம். 2 3s are 6 balance is 1 ன்னு வருது. இதுல இந்த 7 is dividend. 7 டிவைட் பண்ற 2 divisor. 2 3s are 6 ன்னு போடுறோம். இந்த 3 quotient and the balance 1 ன்னு வருது அது ரிமைண்டர். ஓகே, ஒரு டிவைடை வந்துட்டு டிவிடெண்ட் வேணும்னா டிவைசர் இன்டு கோஷியன்ட் பிளஸ் ரிமைண்டர் பண்ணும்பொழுது தான் அந்த டிவிடெண்ட் உங்களுக்கு ஆன்சராக வருது இல்லையா. இதுக்கு நான் ஏ, இதுக்கு பி, கியூ அண்ட் ஆர்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இது எப்படி எழுதலாம்? ஏ ஈக்குவல் டு பி இன்டு கியூ பிளஸ் ஆர்னு எழுதலாமா? ஸோ இதுதான் வந்து யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெமா. டிவைடர் டிவிஷனாக நம்ம போடாமல் இது மாதிரி எழுதுறது தான் யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெமா. 0 is smaller than or equal to r is smaller than r is remainder smaller than b. r ன்றது ரிமைண்டர். ரிமைண்டர் எப்போவுமே 0வா இருக்கலாம், இல்லை 0க்கு மேலே இருக்கிற எந்த நம்பராக வேணா இருக்கலாம். ஆனால் பியை விட கம்மியாக தான் இருக்கும் அப்படின்றாங்க. எஸ், டிவைசரை விட எப்பவுமே ரிமைண்டர் கம்மியாக தான் இருக்கும் இல்லையா. அதை தான் நம்மளுக்கு இப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ சம்முக்கு போகலாம். Real numbers exercise 1.1. Use Euclid's division algorithm to find the HCF of 135 and 225. இப்போ இந்த ரெண்டு நம்பர் பார்க்குறீங்க. இந்த ரெண்டு நம்பரில் எது கிரேட்டர் நம்பரோ அதை நம்ம ஏன்னு வச்சுக்கணும், கூட இருக்க நம்பரை பின்னு வச்சுக்கலாம். இதில் 225 இஸ் கிரேட்டர், ஸோ அதை நான் ஏன்னு வச்சுக்கிறேன் அண்ட் பி வந்து 135ன்னு எடுத்துக்கிறேன். இப்போது ஏ ஈக்குவல் டு பி கியூ பிளஸ் ஆர்ன்ற ஃபார்மேட்டில் போட்டு பண்ண போகிறோம். ஆனால் நம்ம எடுத்தவொடனே இப்படி பண்ணால் நம்மளுக்கு ஒரு சில நேரத்தில் கன்ஃபியூஸ் ஆகி ஸ்டாப் ஆகும். அதனால ஃபர்ஸ்ட் நான் என்ன செய்கிறேன், இதை டிவைட் மாதிரி எடுத்துக்கிறேன். நார்மல் டிவைட் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி 225 வெளியே 135 போட்டுக்கிறீங்க. ஓகே, போட்டுட்டு 135 1s are 135, ரிமைண்டர் இஸ் 90. ஸோ 90 அப்படியே வச்சுட்டு இதுதான் 90 தான் ரிமைண்டர். இந்த டிவிஷனில் 90 இஸ் ரிமைண்டர். இப்போ இதனோட டிவைசர் எடுத்து டிவிடெண்டாக மாற்றுறோம். ஓகே, நம்ம ரிமைண்டர் 0 வர வரைக்கும் இதை போட்டு தான் ஆகணும். இந்த டிவைசர் எடுத்து டிவிடெண்டாக மாற்றுறோம். இப்போது இந்த ரிமைண்டர் வந்து டிவைசராக மாறுது. ஸோ 90 1s are 90. ஸோ த ரிமைண்டர் இஸ் 45. அகெயின் ரிமைண்டர் என்னாச்சு, 0வா வரல நம்மளுக்கு. அகெயின் நம்ம என்ன செய்கிறோம், இந்த டிவைசரை டிவிடெண்டாக எடுத்து போட்டு இந்த ரிமைண்டரை டிவைசராக மாற்றுறோம். ஸோ 45 இன்ட்டு 2 gives you 90. ஸோ ரிமைண்டர் என்ன ஆயிடுச்சு, 0 வந்துருச்சு. ஓகே, இதில் 0 ரிமைண்டர் வர்றதுக்கு காரணமாக இருந்த டிவைசர் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் நம்மளுடைய HCF ஆன்சர். ஓகே, இப்போது யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெமால இது அப்படியே எடுத்து போடலாம். ஏ ஈக்குவல் டு பி கியூ பிளஸ் ஆர் இஸ் யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெமா. ஸோ ஏ இஸ் 225 தெரியும். பி ஃபஸ்ட்டு செட் டிவைட் எடுத்துக்கோங்க. இதில் ஏ இஸ் ஈக்குவல் டு பி இன்டு கியூ பிளஸ் ஆர் போட்டுட்டிங்களா. ரிமைண்டர் என்னவா இருக்குது, 90 இருக்குது, விச் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. அடுத்த ஸ்டெப் என்ன செய்றீங்க, அடுத்த டிவிஷன் செட் எடுக்கிறீங்க. இதில் திஸ் இஸ் டிவிடெண்ட் இஸ் ஈக்குவல் டு டிவைசர் இன்டு கோஷியன்ட் பிளஸ் ரிமைண்டர் 45. ஸோ அகெயின் ரிமைண்டர் என்னவா இருக்குது, 45 தான் இருக்குது, 0க்கு ஈக்குவல் கிடையாது. ஸோ அடுத்து என்ன செய்கிறோம், அகெயின் இந்த டிவிஷன் செட் எடுத்துக்கோங்க. டிவிடெண்ட் 90 இஸ் ஈக்குவல் டு டிவைசர் இன்டு கோஷியன்ட், டிவைசர் இன்டு கோஷியன்ட் பிளஸ் ரிமைண்டர் ரிமைண்டர் இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ நம்மளுடைய HCF ஆன்சர் என்னது, HCF இஸ் 45. கொஸ்டின் நம்பர் 1ல ஃபர்ஸ்ட் சம் முடிஞ்சிடுச்சு. இப்போ செகண்ட் சம் பார்த்தீங்கன்னா 196 அண்ட் 38,220 இருக்கு. இதில் எந்த நம்பர் கிரேட்டரோ அதை ஏன்ட்டோம், இன்னொரு நம்பரை பின்னு வச்சுப்போம். யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெமா தெரியும். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய வெரிஃபிகேஷனுக்காக ஒரு டிவைட் போட்டுப்போம். கிரேட்டர் நம்பரை உள்ளே போட்டுட்டு ஸ்மாலர் நம்பர் பியை வந்துட்டு டிவைசராக வச்சு சப்ஸ்டியூட் பண்ணுவோம். 196 இன்டூ 195 gives you 30,220 நம்மளுக்கு வந்துடுது. ரிமைண்டர் இஸ் 0. ஸோ 0 வரத்துக்கு காரணமான டிவைசர் தான் நம்மளுக்கு HCFன்னு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த ப்ராசஸை அதை அப்படியே எடுத்து நம்ம
Euclid's division lemma போடுறோம். So dividend is equal to divisor into quotient, divisor into quotient plus remainder. So remainder is 0 na அந்த divisor தான் என்னது HCF ன்ட்டு தெரிஞ்சிடுச்சு. So second sum is over. Next third sum. Third sum பாத்தீங்கன்னா 867 and 255 which is greater. 867 தான் greater. So A வா 867 greater number வச்சுக்கிறோம். B is equal to 255. again என்ன செய்றோம் division ஆரம்பிச்சிட்டோம். greater number உள்ள dividend ஆக்கிட்டோம். இத divisor போட்டுட்டு 255 into 3 gives you 675. so நம்மளோட remainder பாத்தீங்கன்னா 102 வருது. again 0 வராத காரணத்தினால என்ன செய்வீங்க இங்க divisor எடுத்து dividend மாத்திடுவீங்க. இங்க remainder divisor மாறிடும். so 102 into 2 gives you 204. so remainder is 51. so இந்த remainder divisor ஆகும் இத dividend ஆகும் மாத்தும். 51 2s are 102. the remainder is 0. 0 வரதுக்கு காரணமான divisor தான் நமக்கு HCF answer. இது அப்படியே வந்துட்டு Euclid's division lemma போடுறோம். A equal to BQ plus R. 867 is equal to இந்த செட் first செட் எடுத்துக்கோங்க. dividend 867 is equal to 255 into 3. divisor into quotient plus remainder. so remainder is not equal to 0. so அடுத்த step proceed ஆகுது. so இந்த செட் எடுத்துக்கலாம். அடுத்த செட் பார்த்தீங்கன்னா dividend 255 is equal to 102 into 2 plus remainder 51. so remainder is not equal to 0. so அடுத்த செட்டுக்கு வரும். அடுத்த செட்ல 102 equal to 51 into 2 plus 0 வந்துருது. நமக்கு remainder 0 வந்துட்டதுனால அதனுடைய divisor தான் நமக்கு HCF answer. so first questionல third sum முடிஞ்சிடுச்சு. அடுத்து second sum பார்க்கலாம். show that any positive odd integer is of the form 6q plus 1 or 6q plus 3 or 6q plus 5 where q is some integer. எந்த பாசிட்டிவ் ஆட் இன்டீஜர் நம்ம எடுத்துக்கிட்டாலும் அது வந்து 6q plus 1 or 6q plus 3 or 6q plus 5 அப்படின்ற ஃபார்மேட்ல தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நம்மள அதை ப்ரூவ் பண்ண சொல்றாங்க. ஓகே, let a be any positive integer. a என்னன்னு தெரியாது, ஸோ பாசிட்டிவ் இன்டீஜர் எடுத்துக்கலாம். b is 6 ஏன்னா bq plus r என்ற ஃபார்மேஷன் தான் இது இருக்கு. அப்போ b பிளேஸ்ல என்ன இருக்கு 6 இருக்கு. ஸோ அதனால தான் b is equal to 6 எடுத்துக்கிறோம். by Euclid's algorithm படி எழுதிக்கிறோம். a equal to bq plus 6. b போட பிளேஸ்ல 6 இருக்கு. ஓகே, நம்மளுக்கு என்ன தெரியும் டிவைசரை விட ரிமைண்டர் கம்மியா தான் இருக்கும் அப்படின்னு தெரியும். ஸோ டிவைசர் இஸ் 6ன்னு சொல்லும் போது ரிமைண்டர் என்னவா இருக்கலாம் 0 1 2 3 4 5 வரைக்கும் ஏதாவது ஒன்று இருக்கலாம் இல்லையா. இதை விட கம்மியா இருக்கணும்னா இப்போ 5 வரைக்கும் தான் இருக்கும். ஸோ ரிமைண்டர் இஸ் ஈக்குவல் டு 0 1 2 3 4 5ன்ற ஆப்ஷன்ஸ்ல நான் வச்சு போட போறேன். இப்போ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த ரிமைண்டர் இந்த யூக்ளிட்ஸ் அல்காரிதம் இருக்கு இல்லையா, இந்த ரிமைண்டர் பிளேஸ்ல ஃபர்ஸ்ட் 0 அப்ளை பண்ண போறேன். 0 அப்ளை பண்ணேன்னு சொன்னா 6q plus 0ன்னு வருது. 0க்கு வேல்யூ கிடையாது, ஸோ 6q மட்டும் வருது. இதை நான் எப்படி பிரிக்கலாம்னா 2 3s are 6ன்னு பிரிக்கலாம். ஸோ 2 நான் காமனா வெளியே எடுத்துட்டேன் இல்லையா. இங்க பாத்தீங்கன்னா இதை நான் 2 ஆல டிவைட் பண்ணலாமா? எஸ், 2 ஆல என்னால் டிவைட் பண்ண முடியும். 2 ஆல என்னால டிவைட் பண்ண முடியும். எப்படி என்ன கான்செப்ட்னா இது, எந்த நம்பர் 2 ஆல டிவைட் ஆகுதோ அது வந்து ஒரு ஈவன் நம்பரா தான் இருக்க முடியும். இப்போ ஒரு ஆட் நம்பர் எடுத்து நம்ம 2 ஆல் டிவைட் பண்ண முடியாது. இதுவே வந்து ஈவன் நம்பரை 2 ஆல் டிவைட் பண்ண முடியும். இப்போ இந்த நம்பர் வந்து எனக்கு 2 ஆல் டிவைட் ஆகுதுன்னு சொன்னா இட் இஸ் an ஈவன் நம்பர் இல்லையா. ஸோ இது வந்துட்டு ஒரு ஈவன் நம்பர். நெக்ஸ்ட் வந்துட்டு ரிமைண்டர் 1ன்னு போடுறேன் அதே பிளேஸ்ல. ஸோ 6q plus 1ன்னு வரும். இதுல இருந்து நான் காமனா எதுவும் எடுக்க முடியாது. ஸோ இது டிவிசிபிளோ 2 ஆல் டிவிசிபிளோ ஆகாது. ஸோ இட் இஸ் an odd number. this is an odd number. ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு ஆர்க்கு 2ன்னு அப்ளை பண்றேன். ஸோ ஆர் பிளேஸ்ல 2 இருக்கு. இப்போ இது ரெண்டுத்துல இருந்து காமனா நான் 2 வெளியே எடுக்க முடியும். எடுத்தேன்னா அப்போ 2 ஆல் டிவைட் பண்ணவும் முடியும் இல்லையா. ஸோ 2 கேன்சல் ஆகும். ஸோ 2 ஆல் டிவைட் பண்ண முடியுதுன்னா அப்போ அது என்ன நம்பர் எனக்கு ஈவன் நம்பர். ஓகே, அடுத்து ஆர்க்கு வந்து 3 அப்ளை பண்றேன். பண்ணும்பொழுது இதுல இருந்து காமனா நான் 3 எடுக்க முடியும். ஆனா 2 ஆல் டிவைட் பண்ண முடியுமா? இதை பண்ண முடியாது. இங்க 3 இருக்கு, 2 ஆல் டிவைட் பண்ண முடியாது. ஸோ இட் இஸ் an odd number. நெக்ஸ்ட் ஆர்க்கு 4 அப்ளை பண்றேன். 6q plus 4. இப்போ இதுல இருந்து காமனா நான் 2 வெளியே எடுக்க முடியும். வெளியே எடுத்துட்டேன்னு சொன்னா it will be divided by 2. 2 ஆல டிவைட் ஆகும். ஸோ இட் இஸ் an even number.
நெக்ஸ்ட் வந்து 5 வேல்யூ கொடுக்குறேன் ஆருக்கு கொடுத்தேன்னா இதுலேருந்து காமனாக எதுவும் எடுக்கவும் முடியாது. ஸோ இட் வில் நாட் பி டிவிசிபிள் பை 2. ஸோ இட் இஸ் அன் ஆட் நம்பர். இப்போ பாருங்க எது இதெல்லாம் ஆர்டு 6q plus 1 ஆர்டர் 6q plus 3 ஆர்டர் 6q plus 5 ஆர்டர். அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க எனி ஆட் இன்டீஜராக இருந்தால் இட் வில் பி ஆஃப் த ஃபார்ம் 6q plus 1 6q plus 3 6q plus 5 தான் சொல்லியிருந்தாங்க. அதே தான் நம்மளுக்கும் வந்திருக்கு இல்லையா. ஸோ இது நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் இஸ் தேர்ட் சம். An army contingent of 616 members is to march behind an army band of 32 members in a parade. The two groups are to march in the same number of columns, which is the maximum number of columns in which they can march. அதாவது ஒரு குரூப் 616 people மார்ச் பண்ண போறாங்க. அவங்க வந்து 32 members band people. அவங்க ஃப்ரண்ட் 32 பேண்ட் பீப்புள் வந்து ஃப்ரண்ட்டில் போவாங்க. அவங்க பின்னாடி வந்து 616 மெம்பர்ஸ் பின்னாடி வாக் பண்ணி போகணும், மார்ச் பண்ணி போகணும் அப்படின்றாங்க. ஆனால் 2 பேருமே ஒரே நம்பர் ஆஃப் காலமில் இருக்கணுன்றாங்க. சேம் நம்பர் ஆஃப் காலமில் வேணுமா அவங்களுக்கு. ஓகே, 2 பேருமே ஒரே நம்பர் ஆஃப் காலமில் போகணும் அப்படின்றாங்க. மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் காலம்ஸ் எப்படி அவங்க ஒன்றா போக முடியும், ஆனால் ஒரே காலம் தான் இருக்கணும், சேம் நம்பர் ஆஃப் காலம்ஸ் தான் அவங்க மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ 616ம் 32 members 616 members 32 members 2 பேரும் ஒரே நம்பர் ஆஃப் காலம்ஸ். அப்போ காமனா அப்படின்னு கேட்குறாங்கன்னாலுமே இதுக்கு நம்ம HCF கண்டுபிடிக்கணும். HCFனாலுமே நம்ம வந்து யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெமாலே பண்ண பார்ப்போம். 616 members and 32 band members இல்லையா, which is greater 616 தான் கிரேட்டர். அதை நான் ஏவாகவும் இது பியாவும் வச்சுக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம எப்போவுமே ஈஸி ஆகிறதுக்காக சாதா டிவைடில் போட்டு பார்ப்போம் இல்லையா. அது மாதிரி 616ல் 32 டிவைட் பண்ணுறேன். சாரி 616 32 டிவைட் பண்ணுறேன். 32 into 19 gives you 608. ஸோ ரிமைண்டர் இஸ் 8. இந்த டிவைசரை டிவிடெண்டாக மாற்றிட்டு ரிமைண்டரை டிவைசரை மாற்றி போடுறேன். அகெயின் 8 4s are 32. ரிமைண்டர் இஸ் 0. இது அப்படியே எடுத்து யூக்ளிட்ஸ் லெமால அப்ளை பண்ணுறேன். டிவிடெண்ட் இஸ் ஈக்குவல் டு டிவைசர் இன்டு கோஷன் பிளஸ் ரிமைண்டர். ரிமைண்டர் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. அகெயின் அடுத்த செட் எடுத்துக்கிறோம். இங்கே வந்துட்டு ரிமைண்டர் வந்து டிவைசராகவும் டிவைசர் வந்து இங்கே டிவிடெண்டாகவும் மாறிடும் இல்லையா. இந்த செட் எடுத்து அப்படியே போட்டாச்சு. 8 into 4 plus 0. 8 into 4 plus 0ன்னு சொல்லும்போது ரிமைண்டர் என்ன இருக்குது 0 ஆகிடுது. ரிமைண்டர் 0 ஆனாலுமே அதுக்கான டிவைஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் நம்மளுக்கு என்னவா இருக்கும் HCF ஆன்சராக வந்து இருக்கும். ஸோ 8 columns, மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் காலம்ஸ் இஸ் 8ன்னு சொல்லி இந்த சம்மை முடிக்கிறோம்.